சென்றார். அங்கே அவர் கோலம் தனது சுய சரிதையில் பதிவு செய்ய வைத்தது. காலிலே இரும்பு விலங்கு, தாகம் தணிக்க தண்ணீர் கலையும், உண்ணுவதற்கு கேழ்வரகுக்குள் அதை ஊற்றுவதற்கே மண் சட்டி. ஆம், கோவை சிறையில் சொல்லண்ணா கொடுமைகள். தாகம் தணிய ரத்தம் கசிய சணல் கிழிக்கும் எந்திரத்தை சுற்றினார். எண்ணெய் செக்கை மாட்டுக்கு பதிலாக சிதம்பரனார் இழுத்தார். செக்கெழுத்த செம்மலானார். ஆம், மேலோர்கள் வெஞ்சிறையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கில்லையோ என்று மனம் நொந்து பாடினார் பாரதி. ஆம், 1936ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் நாள் மா. சச்ச தலைவனின் வரலாறு முடிவடைந்தது. கால வெள்ள